சோ மக்களே எஸ் பித்தலாட்டம் அம்பலமானது. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? சோ ஒண்ணுமே இல்ல. அதாவது ஒரு 4 நாள் முடிதா சொல்லி வச்சிருந்தோம். சோனில நல்லா ஓடுனா வந்து கிரன்சோல் அப்படி திருப்பி போட்டுருவாண்டா. இதெல்லாம் ஒரு பித்தலாட்டமா தான் இருக்கும் அப்பற மாதிரி சொல்லிட்டு போனா அதெல்லாம் உண்மையா பண்ணி வச்சிருக்கானுங்க கிரன்சோல் காரணங்க. சோ சீசன்லயே பாதி எபிசோடு போட்டு அத பாதி எபிசோடே நம்மள பார்க்க வச்சு பாருடா அப்படி சொல்லிட்டு நம்ம ஏத்தி விட்டு பொஸ்க்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டு ஃபுல் மெண்டல் இல்ல பாதி மெண்டல் இல்லடா அப்படி சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டானுங்க. இப்போ நம்ம கேக்குறனாலவே கரெக்ட்டா கிரன்சோல் இருந்து ரிலீஸ் பண்றானுங்களா? ஆமா மக்களே. சோ வர 27ஆம் தேதி ஃபுல் மெண்டல் அச்சீவ்மென்ட் கரெக்ட்டா வந்து நம்மளோட அச்சீவ்மென்ட்ல அல்கெமிஸ்ட் ஓகேவா அல்கெமிஸ்ட். சோ இப்போ ஓகே நினைக்கிறேன். சோ ஃபுல் மெண்டல் அல்கெமிஸ்ட் வந்து வர 27ஆம் தேதி கிரன்சோல் ரிலீஸ் பண்றானுங்க. உடனே கேள்வி ஒரு எப்படி ப்ரோ அதே 14 எபிசோட் ரிலீஸ் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணுவாங்களா இல்ல ஒரு சீசன் ஃபுல்லா ரிலீஸ் பண்றாங்களா ப்ரோ அப்படின்னு. சோ முக்கியமா சொல்ல போனா ஒரு சீசன் ஃபுல்லா தான் வந்து ரிலீஸ் பண்றாங்களா. சோ உங்களுக்கு வந்து நருட்டோ வாய்ஸ் கேட்கணும் அப்படி பார்த்தா நீங்க தெலுங்குல பாத்துக்கலாம். சோ தெலுங்குல வந்து சாய் சுத் ப்ரோ வந்து கொடுக்குறாரா, தமிழ்ல வந்து ரோஷன் ப்ரோ தராரா. மேபி இந்த வீடியோ பாக்குறவங்க தெலுங்கு தெரிஞ்சா வந்து சாய் சுத் ப்ரோ சூப்பரா எப்படி குடுத்துறாரு கேளுடா. ஏன்னா வந்து இந்தியில வந்து ஃபுல் மெண்டல் அச்சீவ்மென்ட் கழி ஊத்துறானுங்க. உடனே வந்து ஃபுல் மெண்டல் அல்கெமிஸ்ட் நல்லாவே இல்ல, அது வந்து நல்லாவே இல்ல, டப்பிங்கும் சரியில்லை, ஸ்டுடியோவும் சரியில்லை அப்படி சொல்லிட்டு இந்தியில ஃபுல்லா அச்சு கழி ஊத்துறானுங்க. எப்பயுமே இந்த கால கொடுமை எல்லாம் தமிழ் டப்பு தெலுங்கு டப்புல ஏற போடும். இப்போ ஹிந்தி டப்புல ஏற்பட்டிருக்கு. ஒருவேளை கிரன்சோல் அவனுக்கு என்ன கொடுத்தாலும் சாப்பிடுறானுங்க. நம்ம ஹிந்தி அவனுக்கு போட்டு விட்டுருவோம். இவனுக்கு தமிழ் தெலுங்கு நல்லா போடுவோம் சொல்லிட்டு இப்படி போட்டாங்களா தெரியல. தப்பு பண்ணிட்டீங்க சிவாஜி, எவ்வளவு பெரிய அவமானத்தை கொடுத்துட்டீங்க. ஏன்னா இந்தியில போடும்போது வந்து அது இன்னும் அனிமே ட்ரெண்ட் அனிமே கூட கிடையாது. ட்ரெண்ட் அனிமே ரிலீஸ் பண்றானுங்க முஜே இந்தியா அப்படி 100 காஸ்ட் போயிடுது. அதே முஜே இந்தியா தான் வந்து தமிழ் தெலுங்கு ரிலீஸ் பண்றானுங்க. இதுக்கு ஒரு நல்ல அனிமே ரிலீஸ் பண்ணி 10K மேல போக மாட்டேது இந்த பக்கம். சோ அதனாலேயே வந்து இப்படி ஒரு விஷயத்துல போயிட்டு வந்து மார்க்கிட்டானுங்க. சோ ஹிந்திக்காரங்க என்ன கொடுத்தாலும் பாக்குறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு டப்பி மொக்க கொடுத்துறாங்களா அப்படின்னு தெரியல. ஐயோ அவன் அதையும் சாப்பிடுறான்டா. சோ வடக்கு பக்கம் வடக்குலயே வச்சு ஃபுல் மெண்டல் அல்கெமிஸ்ட் போட்டு அடிக்கிறானுங்க. இந்த பக்கம் வந்து நம்ம தூக்கி பெரிய பேசிட்டு இருக்கோம். ஏதோ ரோஷன் ப்ரோ மட்டும் சிங்கிளா வந்து காப்பாத்திடலாம் சொல்ல மாட்டேன். ஸ்டுடியோவா இருந்து சூப்பரா பண்றாங்க. சோ ஸ்டுடியோக்கு ஒரு பாராட்டுக்கள். ஆனா அது எப்படின்னு தெரியல, எந்த அனிமே நல்லா இருக்குன்னு சொல்றோமோ அந்த இடத்துல வந்து இந்த ரோஷன் ப்ரோ வந்துறாரா. ஐயோ அதான் வர்கீஸ். சோ எனிவே வந்து இந்த பக்கம் வந்து தமிழ் டப்பிங் சூப்பரா இருக்குடா. சோ வந்து உண்மையிலே சொல்ல போனா வந்து இது ஒரு நிமிஷம் A few moments later. உண்மையா சொல்ல போனா நருட்டோ ஏஓடி அப்புறம் வந்து நல்ல டப்பிங் சொல்லலாம். ஃபுல் மெண்டல் அல்கெமிஸ்ட். சோ யாராச்சும் பார்க்காம இருந்தா பாருங்க. இப்பதான் வந்து ஒன்னு இன்ஸ்டால வருவானுங்க. இதுல பாருங்கடா ஃப்ரீயா பார்க்கலாம், இதுல பாருங்கடா எல்லாம் ஃப்ரீயா பார்க்கலாம் அப்படின்னு அவனெல்லாம் செருப்பால வச்சு கிரன்ச்ல வருவாங்க. ப்ரீமியம் போட்டு பாருங்க. அப்பதான் நல்ல டப்னா வரணும். ஆனா வந்து நிறைய பேர் கழுவி ஊத்துவானுங்க. ப்ரோ ப்ளீச்னா வர வேணாம் ப்ரோ அப்படின்னு உண்மையில சொல்றான். ப்ளீச்னா உண்மையில தமிழ் டப்பிங் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எதுக்கு இவனுக்கு தமிழ் டப்பிங் பத்தி இப்படி பேசறானு தெரிய மாட்டேது. உண்மையில சொல்றான் பீச் ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டேன். இப்போ வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த பார்ட் 4க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சோ அப்படி பார்த்து நானே தமிழ் டப்பிங் எப்போ வரதான் பாக்குறேன். லைக் நான் ஏசனுக்கு மட்டும் வாய்ஸ் எல்லாம் கொடுத்துறோம்னா கொஞ்சம் ஒரு வேண்டுகோள் இருக்கு ஓகேவா. ஏன்னா இப்போதைக்கு வந்து ஹீரோ கேரக்டர் பொறுத்தவரைக்கும் பசங்க எல்லாம் சூட் ஆயிட்டாங்கடா. சோ வந்து ஹீரோ கேரக்டர் எல்லாம் வந்து தமிழ் டப்பிங் பக்கம் பண்ணிடுறானுங்க. ஆனா வில்லன் கேரக்டர் போகும்போது தான் தமிழ் டப்பிங் சொதப்பிடுறானுங்க. சோ அதனால தமிழ் டப்பிங் பக்கம் வில்லன் பக்கம் வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. சோ வில்லன் வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் காத்திருந்து பார்ப்போம் ஓகேவா. மேபி ரகுவரன் ப்ரோவே வலிச்சு விட்டு இதுக்கு ஏதாவது வில்லன் வாய்ஸ் கொடுக்கும். ஏஜென்ட் கிடையாது வில்லன் வாய்ஸ் ஓகேவா. ஏஜென்ட் யாச்சும் புதுசா ட்ரை பண்ணிட்டோம். சரி ஓகே ப்ளீச் வருவோம். இப்போ ஃபுல் மெண்டல் அல்கெமிஸ்ட்க்கு வருவோம். சோ வர 27ஆம் தேதி ரிலீஸ் பண்றானுங்க. சோ எல்லாரும் பாருங்க, எல்லாரும் பார்ப்போம், பார்த்துட்டு வந்து பேசுவோம். சோ அந்த சேம் டைம்ல வந்து ஏற்கனவே ரிவ்யூ போட்டு வச்சிருப்பேன். சோ ரிவ்யூ பார்க்காதவங்க மறக்காம வந்து பாத்துக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்டா ஓகேவா. சோ ஒரு சீசன் ஃபுல்லா போறன்னு சொல்றானுங்க. சோ ஒரு சீசன் பார்த்துட்டு எப்படிதான் இருக்கு அப்படின்றத நம்ம காத்திருந்து பேசுவோம். மேபி ஒரு சீசன் ஃபுல்லா பார்த்துட்டு பேசுவோம் ஓகேவா. சோ அப்படியே வந்து இதே வீடியோல வந்து டோக்கியோ அவனு நருட்டோ ரெண்டுத்தையும் வந்து கவர் பண்ண போறோம்டா. மேபி நானே சொல்ல வீடியோ போடலாம் அப்படி நினைச்சேன். பட் அதெல்லாம் வேலைக்காகாது. சோ மொத்தமா முடிச்சு விடுறேன் அப்படி கேட்டுக்கோங்கடா. சோ வந்து வர டோக்கியோ இருக்கு தெரியுமா. டோக்கியோ இன்னைக்கு நைட் ரிலீஸ் பண்றானுங்க. பட் இதுல இன்னும் மாற்றம் இல்ல. அதே கன்சோல் தான் வந்து இது ரிலீஸ் பண்றானுங்க. பட் என்னன்னு பார்த்தா டோக்கியோக்கு வந்து ஒரு பெரிய லைன் அப்பே வச்சிருக்கானுங்க. ஐ திங்க் வந்து இந்த வருஷம் எண்டு வரையுமே டோக்கியோல போட்டு முடிக்கிற மாதிரி தான் பிளான் கன்சோல். பட் அதை பத்தின வாய்ஸ் காஸ்ட் தான் கிடைக்கல. கிடைச்சு டோக்கியோக்கு வாய்ஸ் காஸ்ட் கிடைச்சது. அது என்ன கதை அப்படின்னு பார்த்தா டோக்கியோ கவுல கொடுக்குற எல்லா கேரக்டர்ஸுமே நியூ கேரக்டர்ஸ். உங்களுக்கு சொல்ல போனால் ரோஷன் ப்ரோ வர மாட்டாரு, ரித்திக் ப்ரோ வர மாட்டாரு, சாய்ஹுத் ப்ரோ வர மாட்டாரு, ரகுவரன் அண்ணா வர மாட்டாங்க. சோ இது மாதிரி வந்து 4 திங் வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி சில பேர் தெரியுமா தெரியுமா. அவனுக்கு எவனுமே உள்ள கிடையாது. ஒரு புது டீம் ஒரு புது ஸ்டுடியோ தான் வந்து இறங்கி செய்ய போறாங்க டோக்கியோ கவுல. சோ அவனுங்க வந்து இறங்கி செஞ்சுட்டா போறதா நம்ம இந்த அனிமே செய்யலாமா வேணாமான்ற நம்ம காத்து வந்து பார்க்கலாம் ஓகேவா. சோ அதனால டோக்கியோ கவுல பொறுத்தவரை நீ நைட் தான் ரிலீஸ் பண்றாங்க ஓகேவா. சோ நைட் ரிலீஸ் ஆகுது. சோ என்னால மேபி 1 டே 2 டே ஆஃப்டர் போட முடியுமான்னு தெரியல. ஏன்னா வந்து நான் ஒரு முக்கியமான ஒரு வீடியோ வச்சிருக்கேன். சோ பேச வேண்டிய ஒரு வீடியோ இருக்கு. ஆனா வந்து டைம் கொஞ்சம் கடந்து போகுதுன்ற மாதிரி தெரியுது. சோ கூட சேர்த்துறோம் அந்த இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நான் பேசணும்னு நினைக்கிறேன். சரி ஓகே காத்திருந்து பார்ப்போம். சோ அதனால டோக்கியோல பத்தி நான் பேசணும் அப்படின்னு பார்த்தா டோக்கியோல முழுக்க வந்து ஒரு நியூ ஸ்டுடியோ ஒரு நியூ லைன் தான் கொடுக்குறானுங்க. சோ அதனால வந்து ஒரு பங்கமா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டேன். ஒரு அளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நம்புவோம். சோ எப்படி நல்லா இல்ல அப்படினாலுமே நார்மலா இருந்தா சந்தோஷம். கிளாஸ் ரூம் ஆஃப் மாதிரி ஆகாம இருந்தா சரி. எனக்கு என் மானத்தை விட உன் உயிர் தான் முக்கியம். சோ இனிமே தான் பாயிண்ட் ஆஃப் தி வியூ. சோ இன்னைக்கு நைட் டோக்கியோல வரும். எல்லாரும் பார்த்துட்டு இன்ஸ்டாகிராம் வர இதே வீடியோ கமெண்ட் செக்ஷன்லயே வந்து எப்படி இருந்துச்சு யாரோட வாய்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்களா ஓகேவா. சோ அதுக்கப்புறம் யாரு நம்ம அண்ணன் பையன் நருட்டோ தான்.
அவன் செத்துட்டான்டா. இந்த ஒரு 3 நாளா வந்து நருட்டோ பத்தின அப்டேட்ஸ் அப்படின்றது வந்துனே இருக்குது. ஐ திங்க் வந்து ஃபுல்லா வந்துனே இருக்குது அப்படின்றத விட ஃபுல்லா வந்து புட்டாப்புனா விட்டுங்கிறானுங்க. சோ ஒரே வாரத்துல சொல்லலாம் அப்படின்னா ஃபேக்ஸ் அப்படினே சொல்லிட்டு போலாமே. சோ இப்பன்ற விஷயத்திலே வந்து நேத்து ஒருத்தர் வந்து ஒரு ஸ்டோரி போட்டாரு. சோ ஸ்டில் வந்து யாரு நான் சொல்ல விரும்பல, ஏன்னா வந்து நான் சொன்னேன் அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு பிரச்சனை வருமாப்பா. சோ அதனால உங்களுக்கு தெரிந்த கமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு போங்க, இல்லைன்னா விட்டுருங்கடா. ஓகேவா, கஷ்டமா பட தேவையில்ல. ஓகேவா. சோ நானுமே போயிட்டு என்ன ப்ரோ ஆச்சு, மேபி நருட்டோ கிட்ட வருமா அப்படின்னு கேட்டா இனிமே தான் வந்து டப்பிங்கே ஸ்டார்ட் பண்ண போறோம்னு சொல்றாங்க. சோ ஆனா அது எந்த அளவு உண்மை எந்த அளவு பொய் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமா தெரியல. ஏன்னா வந்து யாருமே இப்ப உண்மையா சொல்ற மாட்டாங்கடா. மேபி அவங்க சொல்ல மாட்டாங்க அப்படின்றத விட நான் கேட்கறது இல்லை அப்படின்னு சொல்லலாம். பட் ஒரு மாதிரி கூச்சமா இது போயிட்டு எதிர்க்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டில் ஓகே எனிவே வந்து திங்க் ஜூன் சொல்லிருக்காரு. சோ வந்து டப்பிங்க்கு ஜூனா இல்ல ரிலீஸ் டேட்டுக்கு ஜூனா அப்படின்னு தெரியல. அண்ட் சேம் டைம் ஏற்கனவே பேசியிருந்தோம். சோ வடக்கு பக்கம் வந்து டப்பிங் பாயிண்ட் தான் இருக்கு, நருட்டோக்கு இன்னும் ஸ்டாப் ஆகிற மாதிரி கிடையாது அப்படின்னு. சோ வடக்கு பக்கம் ஸ்டில் ப்ராக்ரஸிங்ல இருக்கிறதுனால நம்ம பக்கமும் ஸ்டில் ப்ராக்ரஸிங்ல இருக்குன்ற மாதிரி மேட்டர்கள் இருக்குடா. ஓகேவா. அண்ட் வந்து அவர் போட்டிருந்த ஸ்டோரியிலுமே சரி ஐ திங்க் வந்து பாஸ்ட் ஃபியூச்சர் எபிசோட்ஸ் தான் போடல, ஏற்கனவே டப் பண்ண எபிசோட்ஸ் தான் வந்து போட்டு வச்சிருந்தாரு. சோ அதனால வந்து என்னால அது ஒரு பாயிண்ட் கன்ஃபார்ம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுனா பேச முடியாது. இப்ப எதுவுமே அடிச்சு பேச முடியல, ஏன்னா நல்ல விஷயம் நடக்க மாட்டேது, அது கெட்ட விஷயமா செஞ்சா ஒரே கெட்ட விஷயமா இருந்துருது. சோ அதனால வந்து எதுவும் சொல்ற மாதிரி கிடையாது. சோ நருட்டோ பொறுத்தவரைக்கும் டப்பிங் ஸ்டில் ப்ராக்ரஸ் தான் இருக்கு. சோ அது இனிமேலும் நடக்கலாம், இல்ல இப்பயும் நடக்க நடந்திருக்க கூட சான்ஸ் இருக்குடா. ஒரு பர்மனன்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, நருட்டோன்றது வெட்டியா இல்ல, நருட்டோ கொஞ்சம் வேலைகள் இருக்கு அப்படின்னு. ஓகேவா. அப்படி இருந்தாலும் வந்து ஃபுல் மெட்டல் அல்கெமிஸ்ட்ல தெலுங்கு பக்கம் வந்து யார் கொடுக்குறா, சாய் சுத் ப்ரோ கொடுக்குறாரு. சோ அதே சாய் சுத் ப்ரோ தான் இப்போ நருட்டோ கொடுக்குறாரு. சோ அப்படின்னும் போது ஓகே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பயமா இருக்குது. ஏன்னா வந்து ஃபுல் மெட்டல் அல்கெமிஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நருட்டோ கொடுத்துட்டு, ஏன்னா நருட்டோ மெயின் பெரிய கேரக்டர் அவருக்கு, அப்படியே ஃபுல் மெட்டல் அல்கெமிஸ்ட் போனாலுமே ஃபுல் மெட்டல் அல்கெமிஸ்டும் பெரிய கேரக்டர் தான். சோ அதனாலேயே வந்து அவ்வளவுதான் போல இந்த வருஷம் நருட்டோ அப்படின்ற மாதிரி பயனா வருது. ஏன்னா வந்து நான் கேட்ட சில அப்டேட் சேனலை பொறுத்தவரையுமே ஆகஸ்ட் 15 அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆகஸ்ட் 15 அப்படின்னு சுதந்திர தினம் இண்டிபெண்டன்ஸ் டே சொல்லி எல்லாருக்குமே தெரியும். சோ அதனாலேயே வந்து அந்த டே எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஏன்னா சோனியே அணிய பூத்து பொறுத்தவரையுமே வந்து ஒரு ட்ரெண்டிங்கா வச்சிருக்கணும் அப்படின்னு பாப்பானுங்க. சோ அதனால 10-20 நாள் முன்னாடியே வந்து சொல்றானுங்க. பட் அவன் இன்னைக்கு வரையுமே சொல்லல. சோ அதனாலேயே சரி வாய்ப்பு இல்ல அப்படிமா தோணுது. ஸ்டில் டப்பிங் ப்ராக்ரஸ் தான் இருக்குது. சோ அதனாலேயே வந்து இந்த வருஷத்திலே நருட்டோ வருது கஷ்டம்ன்றதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஓகே, வந்தாலும் வந்து நவம்பர் டிசம்பர் தான், இல்ல அக்டோபர் 12 and 13 வந்து நருட்டோ பர்த்டே ஏதோ வருது போல. அன்னைக்கு நாள் பார்த்து வர சான்ஸ், அதோட மர்கையா இல்ல அது வரலாம், மர்கையா இந்த வருஷம் கிடையாது அப்படி ஒத்துக்கிட்டு போவோம். சோ இந்த வருஷம் மட்டும் நருட்டோ வரல அப்படின்னா அவ்வளவுதான். இது ஒரு வருஷத்துக்கே ஒரு நருட்டோ தான் வரும் போல. போன தடவை வந்தா நருட்டோ, போன தடவை வந்துட்டு இந்த வருஷம் வரவே இல்லை, அதோட அடுத்த வருஷம் தான் வருவானா. சோ அப்படின்னு பார்க்கும்போது தெரிஞ்சு போச்சு அவ்வளவுதான் மாமா இது வேலை செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதனால நருட்டோ ஓகையா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஓகேவா. சோ டப்பிங் ப்ராசஸ்ல போதான் வந்தா சொல்றேன், வரலனா வந்து இத பத்தி பேசவே தேவையில்லடா. ஓகேவா. சோ எனிவே வந்து டோகிக்கு ஓல்ட் ஃபுல் மெட்டல் அல்கெமிஸ்ட் நருட்டோ சோ மூணுத்தையும் வந்து ஒரே வீடியோல கவர் பண்ணி வச்சிருக்கோம். சோ ஒரே வீடியோல சொல்லணும் அப்படின்னு பார்த்தா ஃபுல் மெட்டல் அல்கெமிஸ்ட் 27ஆம் தேதி கிரன்ச்சோல வர போறான், ஒரு சீசன் ஃபுல்லா வர போறான். சோ யாருமே வந்து அன்நெசசரி வெப்சைட் எல்லாம் யூஸ் பண்ண தேவையில்ல, தயவு செஞ்சு கிரன்ச்சோல பிரீமியம் போட்டு பாருங்க, உங்களுக்கு ஒத்தாயிரம் இருக்கும். கிரன்ச்சோல் பத்தி கிரன்ச்சோல பார்க்கிறது ஒரு டிஃபரெண்ட் ஃபீலா இருக்கும். ஓகேவா. சோ அப்படியே ஃபுல் மெட்டல் அல்கெமிஸ்ட் 27ஆம் தேதி அடுத்த வாரத்துல விட்டுட்டு இந்த வாரத்துக்கு வந்து மேபி இன்னைக்கு வந்து அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு நைட் டோகி கோல்ட் ரிலீஸ் பண்ண போறோம், அதே கிரன்ச்சோல்ல. சோ மேபி டோகி கோல்ட் ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தீங்க பார்த்தா டோகி கோல்ட் பெரிய லைன் சீசன் 1 சீசன் 2 சொல்லிட்டு எல்லாத்துக்கும் லைன் அப் சொல்லிட்டான். சோ இதுக்கு அப்புறம் வர போற ஒரு 4 மாசம் அப்படின்றது முழுக்க டோகி கோலா தான் இருக்க போகுது. சோ டோகி கோல்ட் ஃபேன்ஸ் எல்லாம் ஆர்ப்பாட்டத்துக்கு ரெடியா இருங்கடா. ஓகேவா. சோ நீங்க நைட் பாருங்க, நீங்க நைட் வந்து டோகி கோல்ட் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு எப்படி ஃபீல் இருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போயிருங்கடா. ஓகேவா. சோ அப்படி நம்ம அதை தாண்டி வந்தோம் அப்படின்னு பார்த்தா நருட்டோ. சோ நருட்டோ பொறுத்தவரையுமே வந்து நருட்டோ டப்பிங் ஸ்டில் ப்ராக்ரஸ்ல தான் இருக்கா. சோ நருட்டோ டப்பிங்ல ப்ராக்ரஸ்ல இருக்கிறதுனால என்னைக்கு டேட் அப்படி சொல்லிட்டு கன்ஃபார்மா சொல்ல முடியல. மேபி இந்த வருஷம் வருமான டவுட் நருட்டோ. அப்ப இந்த வருஷம் வரணும் அடுத்த வருஷம் வரணுமா ப்ரோ அப்படின்னு கேட்டா அதிக அடுத்த வருஷம் வரும், ஆனா அடுத்த வருஷமும் எப்போ வரும் அப்படின்னு தெரியல. சோ டப்பிங் மொத்தமா போயிட்டு இருக்கு. எப்போ கன்சோல்ல வந்து இந்த ஃபுல்லா இருக்குல்ல, இது இதுவரையும் போட்டுக்கலாம் மாதரா என்ட்ரி மாதரா சுனாடி போட்டு தள்ளுற வரை இருக்குல்ல, அந்த சீன் எல்லாம் எப்போ கன்சோல்ல போட்டு தள்ளுறானோ அப்பதான் வந்து கன்சோல் இந்த எபிசோட் மீதி எபிசோட் ரிலீஸ் பண்ணுவானுங்க. சோ அதனால என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டா நருட்டோ பொறுத்தவரையும் நருட்டோ வந்து காணாமல் போன ஒரு மயான மாதிரி இருக்கான். சோ அவனை கூட்டு வந்து பேசவே தேவை கிடையாது, அவனை வந்து கூடவே கூடாது. மேபி நீ பேசிதான் நருட்டோட கடைசி நாளா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இதுக்கப்புறம் பேசினா நருட்டோட ரிலீஸ் டேட் பத்தி பேசுவோம். ஓகேவா. சோ எனிவே முடிஞ்ச வரை நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமா டோகியோட ரிவ்யூ போட்டு தள்ள பாக்குறேன். சோ நீங்க கொஞ்சம் கனெக்ட்ல இருங்க, அப்பதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்டா. ஓகேவா எனக்கும். சோ எனிவே மக்களே சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்புறம் நான் கடைசி சத்தலாமா.